ஓகேவா? இங்கே வந்து நான் முதல்ல tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா, இந்த இடத்துல எனக்கு tan இன்வர்ஸுங்கிறது வந்து என்னோட இமேஜை மீன் பண்ணுது. ஓகேவா? tan இன்வர்ஸோட இமேஜை மீன் பண்ணுதுன்னா இங்கே வரான். அதுக்கப்புறமா திரும்பி இங்கே என்ன வரான்? tan ஃபங்க்ஷனே வரான். அப்போ tan ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னோட ரேஞ்ச் ஃபங்க்ஷன் தான் இங்கே வந்து இருந்திருப்பான். அதோட ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வேல்யூவாக கிடச்சிருப்பான். அதை தான் tan இன்வர்ஸ் ஆஃப் tan அப்படி எனக்கு கிடைக்கும் போது எனக்கு வேல்யூ தான் கிடைக்கும். அதுதான் இங்கே வந்து காம்போசிஷன் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி போனேன்னு சொல்லிட்டு புரியுதா? tan இன்வர்ஸோட ரேஞ்சை ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அதோட ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டி, இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இங்கே π/2லேருந்து -90லேருந்து +90 போகுது. இப்போது டேனை பொறுத்த வரைக்கும் அடுத்தது tan ரியாக்ட் ஆகலாம். ஏன்னா டேனை பொறுத்த வரைக்கும் -90லேருந்து +90 அதான் உனக்கு டொமைனாக இருந்திருக்கும். அந்த டொமைன்லேருந்து போனால் எனக்கு வேல்யூ தான் கிடைக்கும். இப்போ அதோட ரேஞ்ச் தான் என்னோட வேல்யூ. இங்கே இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு எழுதி பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு புரிந்ததா? ஸோ இந்த இதுபடி பை யூசிங் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இங்கே எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1947 இட்ஸ் பிலாங்ஸ் டு த ரியல் நம்பர். இட்ஸ் ரியல் நம்பர் தானா இந்த வேல்யூ? நம்ம ரியல் நம்பரில் இருக்க ஒரு நம்பர் தானே. நான் 1,09,000 சொன்னால் கூட இட்ஸ் பிலாங்ஸ் டு த ரியல் நம்பர் தான். ஏன்னா ரியல் நம்பருங்கிறது வந்து அது எல்லாமே நம்பர்ஸ் கணக்கு தான். ஸோ இது பிலாங்ஸ் டு த ரியல் நம்பர். இப்போ அதே வந்து -0.20121 அப்படிங்கிறது வந்து ரியல் நம்பர் தானா சொல்லுங்கள்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா -0.2021 இட்ஸ் பிலாங்ஸ் டு த ரியல் நம்பர். ஸோ இவனும் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இவனை கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு கொஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 7π/4 அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுத்துருக்கான். இப்போது இந்த 7315 இதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக இருந்திருக்கும். ஓகேவா? இந்த 3175ங்கிறது வந்து ஒரு டிகிரி தான். அந்த டிகிரியை வந்து உள்ளே தூக்கி போட போகிறீங்க. ஓகேவா? இதெல்லாம் ஃபைனல் வேல்யூ ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். 315ங்கிறது வந்து இந்த இடத்துல நீங்கள் போட போகிறீங்க. அது நீங்கள் மாற்றி போட்டாலும் திரும்பி இங்கே தான் வந்து நிற்க போகுது. திரும்பி வந்தாலும் அது ஒரு ரியல் நம்பராக ஏதோ ஒரு ரியல் நம்பராக தான் வந்து நிற்க போகுது. ஸோ இந்த 7π/4 இட்ஸ் பிலாங்ஸ் டு த ரியல் நம்பர் தான். ஸோ இது அப்படி இப்படி மாற்ற தான் போகிறீங்க. ஓகேவா? பிரச்சனை 3175ங்கிறது வந்து நான் ஏன் டக்குன்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் வந்து டேனை பொறுத்த வரைக்கும் லைக் -90லேருந்து +90 வரைக்கும் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த -90லேருந்து +90ங்கிறது வந்து இது கூட தான் இருந்திருப்பான். ஓகேவா? 90 டிகிரி மைனஸ் சம்திங் ஏதோ ஒரு டிகிரியாக தான் இருந்திருக்கும். இங்கே நம்ம 0லேருந்து இங்கே 90 டிகிரி பார்ப்போம். 0 to +90. இங்கே 0லேருந்து 90ங்கிறது வந்து மைனஸில் பார்ப்போம். அந்த மைனஸ் வேல்யூ தான் இந்த 315. அந்த 315ங்கிறது வந்து இங்கே தான் இருக்க போகிறான், லை ஆக போகிறான். ஸோ இட்ஸ் பிலாங்ஸ் டு த இன்டர்வல். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் இதை எடுத்து எழுதிடுறேன். 7π/2ங்கிறது வந்து இட்ஸ் பிலாங்ஸ் டு -90 to 0 அந்த ஒரு இன்டர்வல்குள்ளே தான் இருக்கிறான். ஸோ நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து -π/2 வந்து +π/2. எனக்கு -πலேருந்து 0 இன்டர்வல்குள்ளே இருக்கான். இட்ஸ் பிலாங்ஸ் டு த இன்டர்வல்னா அது இங்கே போட்டு அப்படியே ஒரு ரியல் நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சிருவேன். அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. புரியுதா?